கோபி சுதாகர் பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனலு. இந்த சேனலை வந்து முடக்கணும், இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணணும், அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். ஏன்னா ரீசெண்டாக இவங்க பார்த்தோம்னா இந்த பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ரீசெண்டாக நடந்த இந்த நெல்லை ஆணவ கொலை, கவின்னு ஒருத்தர் வெட்டப்பட்டார் பார்த்தீங்களா, அவரை பேஸ் பண்ணின ஒரு கண்டென்ட், அதாவது சாதி ரீதியாக மோதல் எப்படி வெறிய தூண்டுறாங்க, எப்படி பிற்போக்குத்தனம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபன்னி கண்டென்ட்டாக பண்ணாங்க. எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது மாதிரி ஒரு வீடியோ ஏன் வந்து கோபி சுதாகர் பண்ண மாட்றாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா கரண்ட்டில் நடக்கிறத அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவாங்க ட்ரெண்டிங்கு. நான் வந்து கோபி சுதாகர் அண்ணனுடைய ஒரு பெரிய ஃபேனு. இன்னைக்கு நேரத்தில் ரொம்பவா. இப்போ நடுவில் கூட திருப்பதி இந்த லட்டு இஷ்யூ பற்றி வந்து போட்டாங்க, அதை கூட உடனே டெலீட் பண்ணாங்க. சரி விடுங்க, அது வந்து சாமி தெய்வ விஷயம் எல்லாமே ஓகே. பட் இந்த விஷயம் அப்படிங்கிறது, இதை வந்து எதுக்காக டெலீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். இப்போ தப்பு பண்ணது யார்? சுர்ஜித் அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞர். அவர் தான் வந்து கவினை வந்து வெட்டினார். அவர் தான் குற்றவாளியை தவிர, ஏதோ கோபி சுதாகரை வந்து ஏதோ ஒரு கடுமையான ஒரு மோசமான குற்றவாளி மாதிரி, அவங்க வந்து ஏதோ சமூக விரோதி மாதிரி இந்த நம்ம தமிழ்நாட்டில் சமூகத்தில் வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டு, நீ வீடியோவை தூக்குடா, நீ வந்து எப்படி இப்போ இது பண்ணிடுறேன்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு அட்வொகேட்ஸ் முதற்கொண்டு போயிட்டு கேஸ் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு வார்த்தை, அட்வொகேட்னு வந்து நம்ம படிக்கிறோம். இது வந்து வழக்கறிஞர் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு துறை. இதை எதுக்கு வந்து சாதியை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காகவும், சாதி ஒரு அழகானது, சாதி ஒரு பெருமை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு அட்வொகேட் படிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அட்வொகேட் அப்படிங்கிறது அது அது ஒரு 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 டாக்டர் மாதிரி ஒரு புனிதமான ஒரு தொழிலுங்க. அது வந்து யார் படிக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த அந்த வேலைக்கு ஃபிட்டு. நீ ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையை வச்சுக்கிட்டு, நான் வந்து என்னுடைய இதையும் நிலைநாட்ட படிக்கிறேன், என்னுடைய சாதியோட பெருமைகளை நான் நிலைநாட்ட படிக்கிறேன், என்னுடைய சாதியோட வரலாற்றை நான் வந்து நிலைநாட்ட, என் சாதி மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அதை நான் நிலைநாட்ட, இதுக்கெலாம் வந்து தயவுசெய்து அட்வொகேட் வந்து வந்துடாதீங்க. இது மாதிரிலாம் வந்து போயிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்கு கொடுக்குறது, இது மாதிரி தயவுசெய்து வந்து பண்ணாதீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறவங்க, வழக்கறிஞர் அப்படிங்கிறவங்களோட ரோல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல், ஓகேவா? அது வந்து மக்கள்கிட்டயே வந்து அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்பொழுது. அட்வொகேட் வந்து தயவு செய்து பிற்போக்கான ஒரு மனநிலை, அந்த மேம்போக்கான ஒரு மனநிலை, முற்போக்கு சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் அட்வொகேட் படிங்க. இதை இந்த வீடியோவில் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இந்த விஷயத்தில் கோபி சுதாகர் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதுதான் சொல்கிறேன், சீமான் அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர், தலைமை பண்புக்கு உரித்தானவர். நீங்கள் வேணால் பாருங்கள், கேரளாவில் எப்படி காங்கிரஸ் வெர்சஸ் எல்டிஎஃப், இது வந்து ஒரு, அதாவது இடதுசாரிகளுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கோ, அந்த மாதிரி தமிழ் தேசியம் விசஸ் தமிழ் தேசியம், தமிழக வெற்றி கழகம் விசஸ் நாம் தமிழர், ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வந்து தமிழக அரசியலில் வரப்போது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கும். சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த தலைவருக்கு வந்து, நாம் தமிழர் தலைவருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் வந்து ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அந்த மனுஷன் இறங்கி ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்களே வந்து சீமானவர்கள் மாதிரி நீ இமிட்டேட் பண்ணுறியா அப்படின்னு கோபி சுதாகரை வந்து மிரட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அதே கோபி சுதாகர்க வந்து சப்போர்ட் கூட வந்து நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாடுமே, உலகத்தில் இருக்கிற மொத்த தமிழர்களுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் கோபி சுதாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், என்ன தப்பு பண்ணாங்க கோபி சுதாகர்? டேய், இந்த மாதிரிலாம் இருக்காத, போய் படி, வைலன்ஸில் ஈடுபடாத, சாதி அப்படிங்கிறது ஒரு வெறி, அது வந்து ஒரு பிற்போக்குத்தனம் தான், அது ஒரு குப்பை மாதிரி, அதெல்லாம் வந்து நீ பண்ணாத, போய் படி. இதை ஏற்றி விட்றவங்க யார்? உடனே வந்து என்ன சொல்கிறாங்க சில பேர், ஏய் இதை பார்த்தியா கோபி சுதாகர் ஒழுங்காக வீடியோவை டெலீட் பண்ணு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சமூகம் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த பக்கம் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா, யார் ஏற்றி விட்றாங்க தெரியுமா? எங்க கவின் என்ற ஒரு ஐடி ஊழியர், 25-26 வயசு தான் அவருக்கு ஆகுது, மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு. அவரை வந்து என்ன காதலிப்போம்னு யாருன்னா போய் தூண்டி விட்டாங்களா? இல்லை திருமாவளவன் அவர்கள் தான் போய் சொன்னாரா? இல்லை ஏதாவது வந்து தலித் தலைவர்கள் தான் போயிட்டு கவினை போயிட்டு ஏற்றி விட்டாங்களா? என்னங்க இது? இது காலகாலமாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டுங்க. இது சத்தியமாக இந்த ஒரு மனநிலை வந்து கண்டிப்பாக மாறியே ஆகணும். அது வந்து வாட்டர்மெலான் திவாகர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு சவுத்து தமிழ்நாட்டில், அவராக இருக்கட்டும், மாரஞ்சி, இது மாதிரியானவர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து வயசில் வந்து பெரியவங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் மண்ணில் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். ஏன்னா நல்லா பாருங்கள் ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு கேட்டாப்பில், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்பார், தலை என்ன தலை இன்னமும் இந்த ஜாதிலாம் இருக்குதா? அதெல்லாம் யார் பாப்பா? இருக்குது தான், அதெல்லாம் யார் பாப்பா?
ஒருத்தன் வந்து 1,00,000 மேலே சம்பளம் வாங்கினா அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொன்னான். டேய், 1,00,000 வாங்கினாலும் 5,00,000 வாங்கினாலும் 10,00,000 மாதம் நீ சம்பளம் வாங்கினாலும் ஒருத்தன் வந்து பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, இல்லை சமூக ரீதியாக ஒருத்தன் டெவலப் ஆனான் அப்படின்னாலும் ஒருத்தன் அடிமையாக ஒருத்தனை பார்க்குறான்னா அவன் அடிமை தான். இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினச்சா அடிமை தான். ஸோ அதனால் இது வந்து மாறுறது வந்து ஒருத்தன் சம்பாரிச்சா மாறிடும் அப்படிலாம் இல்லை. இது வந்து எதிர்த்தரப்பில் வந்து பேசக்கூடியவர்களுடைய மனநிலை மாறினா மட்டும்தான் இது மொத்தமாக மாறும். ஸோ இது தான் வந்து நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு கேள்வியை ஒன்று கேட்டார் என் ஃப்ரெண்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் சொன்னேன். ஸோ இன்னொன்று பாருங்கள், இன்னொரு ஒரு விஷயம். இங்கே சுர்ஜித் அப்படிங்கிறவர் தான் வெட்டினார் கவினை. ஆனால் சுர்ஜித் என்ன சொல்கிறாங்க, பையன் ஸ்போர்ட்ஸில் விட்டிருந்தா வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கியிருப்பார், ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்திருப்பார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ வந்து கவின் போயிட்டு சுர்ஜித்தை வெட்டினா மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சில பேர் இந்த சோஷியல் மீடியாவில். இது எவ்வளோ ஒரு மோசமான நிலைன்னு பாருங்களேன். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்டுக்கு நான் இதை தான் சொன்னேன். நண்பா, நல்லா பார்த்துக்க, கேஸ்டிசம் அப்படிங்கிறது எவ்வளோ மோசமானது, இந்த சாதி அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்க. இங்கே வெட்டப்பட்டவர் வந்து அவர் ஒரு தியாகி மாதிரி அவர் கொண்டாடப்படுறாரு, அவர் வந்து ஒரு பெருமையாக வந்து பேசப்படுறாரு. அவரை வந்து குற்றவாளி இல்லாமல் அவர் விக்டிம் மாதிரி பார்க்கப்படுது ஒரு பெரும்பாலான ஒரு கூட்டத்தினால. ஓகேவா? அப்போ ஒரு பிற்போக்குத்தனமான கூட்டத்தினால. பட் இந்த பக்கம் பாரு, பாதிக்கப்பட்டவன் அவன் மேலே என்ன வருது, அவன் யோக்கியமா, அவன் வந்து எதுக்கு அங்கே போய் பண்ணான். காதல் அப்படிங்கிறது யார் மேலே எப்படி வரும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அதுதான் வந்து காதல் அப்படிங்கிறது. ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையருக்கும் ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் காதல் வரும். நிறம் வேறுபாடு பார்க்காம வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு மனநிலையில் இங்கே வந்து அதுதான் வந்து ஒரு சமூக மாற்றமே. ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து இவன் ஏன் இப்படி பண்ணான், இவன் கவின் மட்டும் யோக்கியமா, கவினுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறது, இது கண்டிப்பாக இந்த மனநிலையை மாற்றிக்கணும். நம்ம வந்து வாட்டர்மெலன் திவாகர் மாதிரி வந்து இருக்கக்கூடாது, அவரை மாதிரி வந்து பேசிட்டு போயிடக்கூடாது. ஏன்பா கவினுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு. ஸோ பேக் டு இந்த விஷயத்துக்குள்ள வரேன். இதுதான் இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குன்னா இதுதான் காரணமே. பாருங்கள், சுர்ஜித் வந்து ஒரு விக்டிம் மாதிரி காட்டப்படுறாரு, கவின் கடைசியில் ஒரு குற்றவாளி மாதிரி. இதை மாற்றுறதுக்கு இன்னும் ஒரு 50-100 வருஷம் ஆகும். நான் இந்த இடத்துல அதுதாங்க திரும்ப சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மாரஞ்சியாக இருக்கட்டும், இல்லை சௌத்ரி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கவின் ஒரு சில பேர் வந்து தான், இப்போ பரியரும் பெருமாளில் வர பரியன்னு ஒரு கேரக்டர் இருக்கார், அதே படத்தில் ஆனந்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். இவங்க 2 பேருமே வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, கவின் வந்து இது மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது வந்து இந்த இடத்துல நீங்கள் திருமாவளவன் அவர்களையோ இல்லை காதலிப்போமோ இது மாதிரி ஸ்லோகனையோ, இல்லை வந்து தலித் தலைவர்கள் இவன் இப்படி தூண்டுறான், இந்த கட்சிக்காரன் இப்படி தூண்டுறான், நீ போய் அந்த பொண்ணு தூக்கு, அவங்களாம் எதுவுமே பண்ணுங்க. கவின் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்கார். எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லட்சக்கணக்கான பேர் பரியரும் பெருமாள் படத்தில் வர கதிர் மாதிரியான கேரக்டர்கள் பல பேர் இருக்கிறாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத எல்லாரையும் வந்து நல்லா ட்ரீட் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட பையனுக்கு கூட ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவன் ஃபேஸில் யூரின் அடிக்கிறது, அவனை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அவனை வந்து அடிக்கிறது, வெட்டுறது, இந்த மாதிரியான ஒரு இன்னோசன்ட் தான் கவின் போயிட்டு கவினை வந்து திருமாவளவன் அவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து தூண்டிலாம் விடலை. ஓகேவா? திருமாவளவன் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒட்டுமொத்த எஸ்சி எஸ்டி மக்களும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஓட்டு போட்டால் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். அங்கே எல்லாருமே அவரை கேட்டு யாரும் இது பண்ணல, அவர் வேலையை பார்க்குறாரு. ஓகேவா? இங்கே மக்கள் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகேவா? மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கிறார். மீதி இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, பெந்தகோஸ்டில் பிரிவுகள், சில வந்து நிறைய பேர் வந்து இன்னும் எஸ்சி எஸ்டிஸ் மைனாரிட்டிஸ்லாம் அவங்கவுங்க பல கட்சிகள் இருக்காங்க, பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஈவன் பிஜேபியில் கூட இருக்காங்க, பல கட்சியில் வந்து இருக்கிறாங்க. இங்கே யாரையும் ஏற்றி விட்டு யாரும் வந்து இது பண்ணலைங்க. கவின் ஒரு நல்ல பையன், ஒரு அமைதியாக ஒரு பாட்டு வேலை பார்க்குறாரு, லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணுறவனெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படிங்க வெட்ட தோணுது? ட்ரூ லவ் பண்ணுறவனை ட்ரூ லவ் பண்ணுறவன் ஒழுக்கமாக எவன் வாழுறானோ அவனால் தான் லவ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அழகாக காசு எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வேணால் இருக்கலாம். இன்றைக்கி பணம் இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தன் ட்ரூ லவ் பண்ணுறான் அப்படின்னா அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு சாதி பார்க்காம தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து வெட்டிருக்கூடிய இதை வந்து அதுதான் இது பேச தான் மாறும். இதை வந்து பேசாமல் விட்டால் கண்டிப்பாக மாறவே மாறாது. அதை தான் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், சுர்ஜித் வந்து ஏதோ விக்டிம் மாதிரியும், கவின் ஏதோ ஒரு கொலை பண்ணுற மாதிரியும். கவின் வந்து ஒரு நல்ல இளைஞர், நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் மேலே வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. பட் இருப்பினும் வெட்டப்பட்டார். பட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சாதிய ஒரு வெறி செயல், ஒரு பிற்போக்குத்தனம் அப்படிங்கிறது சமூகத்தில் மாறி ஆகணும். ஸோ இதை வந்து நான் பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். சரி, பேச வேண்டிய ஒரு கட்டாயம்.
எதுக்காக பேசணும்னா பேசினா மட்டும்தான் இது மாறும். களத்தில் இது பற்றின இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் ஹானர் கில்லிங் இதெல்லாம் வந்து மாறும். சுர்ஜித் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், நான் ஒத்துக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ஓகே, இது தப்பு, இதை வந்து அனலைஸ் பண்ணி இது தப்பு, இது இப்படி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு அத்லெட்டோ நம்ம எதுலேயோ வந்து போகணும், நம்ம நாட்டுக்காகவோ இல்லை நம்மளுக்காகவோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் ஃபேமிலிக்காக அப்படிங்கிறவன் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளெல்லாம் ஹானர் கில்லிங்லாம் வரமாட்டான். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் யார் ஏற்றி விடுறாங்க பின்னாடி பண்ணுறாங்கன்றது தான் கோபி சுதாகர் அண்ணன் அருமையான நல்ல ஒரு கண்டென்ட்டு. இப்போ இதை நான் பேசுகிறேன், ஓகேவா, இதை நான் பேசுகிறேன்றதுக்காக கூட பார்த்தோம்னா நான் இப்போ திருநெல்வேலியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, இதை பார்த்துட்டு உடனே உன் வீடு எங்கே இருக்குது நான் வரேன் அப்படின்னு. இன்னொரு மேட்ரை கேளுங்க, நான் இது மாதிரி விஷயம்லாம் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னையாக இருந்தாலுமே இதையே பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரைவேட்டில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஏய் தம்பி எந்த ஏரியா, நீ எங்கே இருக்கிற, வா அண்ணன் இதை மாற்றினேன், ஃபஸ்ட்டு தயவுசெய்து இதை மாற்றினேன். நீங்கள் நம்ம வந்து வன்னியரா தேவரா தலிதா இஸ்லாமியரா இதுவா அதுவான்னு சண்டை போட்டுட்ருக்கோம், வேஸ்ட்டு. ஏன் தெரியுமா சொல்கிறேன், 100 அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறாங்க, ஓகேவா, இன்றைக்கி வட சென்னையில் பாருங்கள் 100 அப்பார்ட்மெண்ட் வருது. அந்த 100 அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் வராங்க. அங்கே தமிழ்ஸ் நாட் அலோடு. அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதுவா அதுவா எந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது, தமிழ்ஸ் நாட் அலோடு, ஸ்ட்ரிக்ட்லி தமிழ்ஸ் நாட் அலோடு. இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் போயிட்டுருக்கு. மொத்த சென்னையும் வந்து பார்த்தோம்னா அங்கே தமிழர்களுக்கே வந்து டாமினேட் பண்ணக்கூடிய அளவில் இன்னும் 50 வருஷம் தமிழர்கள் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும். இதை எதிர்த்து நம்ம பேசணும், இதை எதிர்த்து நம்ம போராடணுமே தவிர எதுக்கு இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் இன்னமும் இருக்குதுன்னு தெரியல. அதாவது உடனே என்னை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா, இவன் வந்து இந்த ஆள், இவன் வந்து அந்த ஆள், அதனால தான் இப்படி பேசுகிறான். பிற்போக்கான மனிதர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க, முற்போக்கான மனிதர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்காங்க, பிராமின்ஸாக இருக்கட்டும் நான் பிராமின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஓகேவா. நான் அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. இப்போ நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸு முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஜன் பார்த்தே பழக்கிறது கிடையாது, உன்னோட கேரக்டர் உன்னோட பிஹேவியர். ஆனால் இன்னமும் பார்த்தோம்னா பரியேறும் பெருமாள் படத்தில் வரா மாதிரி கதிர் மாதிரி ஒரு இன்னோசண்ட்டான நல்ல கேரக்டர் கூட இங்கே வெட்டப்படுறான், தாக்கப்படுறான், பல காதல் பிரியப்படுது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹியூமன்ஸ் அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து எனி ரிலீஜன் எனி எது வேணால் இருக்கட்டும், பட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள், அந்த பையன் எந்த மாதிரியான பையன். இது தப்பு கிடையாதுங்க, எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தானுங்க. இதை வந்து போயிட்டு ஒரு உயிர் போச்சு இல்லை, இப்போ ஒரு உயிர் போனாலும் போச்சு, இந்த பக்கம் சுர்ஜித் அவனோட லைஃப்பும் போச்சுல. இதுக்கெலாம் யார் காரணம், எந்த கட்டமைப்பு காரணம், அதை பற்றி நம்ம பேசணும். இதை பேசாமல் இவன் தூண்டி விட்றான் பற்றி அவன் தூண்டி விட்றான், யார் தூண்டி விட்றாங்க தூண்டி விடல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கவினோட போன உயிரை திருப்பி தளர முடியுமா, முடியாதுல்ல. இனிமேலாவது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. உடனே வந்து என்னையும் வந்து தம்பி நீ பேசுகிறது சரியில்லை, உன்னை வந்து தூக்குறேன் பாரு, வேணாண்ணே வேணாம். அதாவது தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு என்ன தோணுதுன்னா, டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இத்தனை காலமாக வந்து இஸ்லாம் முஸ்லீம்ஸ் டெரரிஸ்ட்னா வந்து பாகிஸ்தான்காரன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் எங்கேயோ ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான், ஓகேவா, டெரரிஸ்ட் கேம்பில் எங்கேயோ தலிபானில் ஏதோ ஒரு கேம்பில் இருக்கிறான். ஆனால் கூடவே வாழ்ந்துக்கிட்டு மதுரை சேலம் திருநெல்வேலி இங்கே திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லா இடத்துல கூடவே வாழ்ந்துக்கிட்டு, அவனாவது பரவாயில்ல தெரியாமல் அடிக்கிறான், இங்கே கூடவே வாழ்ந்துக்கிட்டு வெட்டுறது குத்துறது சாவடிக்கிறதுனா இதுக்கு பேரும் பயங்கரவாதம் தான், இது பேரும் டெரரிசம் தான். அதனால் டெரரிசம் அதுதான் டெரரிசம் இல்லை, இதுவும் டெரரிசம் தான். இந்த வன்முறை இந்த பயங்கரவாதத்துலேருந்து வெளியே வரணும், நம்ம இந்த ஒரு சாதி வெறியிலிருந்து வெளியே வரணும். இது வந்து பெருமையே கிடையாது. அதனால் எனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் ஒரு முற்போக்கான சமூகத்தை வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஒரு முடிஞ்ச விஷயம், நான் கோபி சுதாகர் அண்ணனுக்கு கண்டிப்பாக நிற்பேன். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இல்லை அவங்களோட சேனல் முடக்கப்பட்டது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது த்ரெட்டன்ஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் வந்து காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம். ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் கோபி சுதாகர் அண்ணனுக்கு. அண்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை பழசெல்லாம் மறந்துட்டு அவர் இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வாக்கு அரசியலை வந்து எதிர்பார்க்காத ஒரு மனிதர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு விஷயம். அண்டு எங்களுடைய தலைவர் டிவிகே தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவார், எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வச்சுருப்பார்.
ஆகஸ்ட் 21 மாநாட்டில் வரும் பாருங்கள். எல்லாத்தையுமே எதையுமே அவர் மிஸ் பண்ண மாட்டார். ஈச் அண்ட் நடக்கிற எல்லா விஷயத்தையும், ஓகேவா, அது நீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நடக்கிற எந்த விஷயமாகட்டும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் வந்து உடனே டிவிக்கில் விஜய் என்ன பண்ணார்லாம் கேட்க, என் தலைவர் நான் என்ன பண்ணுறேன், என் தலைவர் பேசினாலும் ஒன்று தான், நான் பேசினாலும் ஒன்று தான், நான் களத்தில் நிற்கிறதும் என் தலைவர் நிற்கிறது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? உடனே டிவிக்கு என்ன பண்ணுச்சு, டிவிக்கு என்ன கிழிச்சது, இந்த வேலையே வேணாம். முடிஞ்சால் நீங்கள் உங்களை மாற்றிக்கங்க, ஒரு முற்போக்கான சமூகத்தை உருவாக்குங்க, ஓகேவா? அதுக்கான ஒரு முயற்சியை வந்து நம்ம எடுப்போம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.